வணக்கம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சேஞ்ச் ரோ ஹைட்டு, காலம் விட்த். காலம்னா அகலத்த தான் பண்ண முடியும். அதான் விட்த். ஹைட்டுன்னா ரோவ பண்ண முடியும். அடுத்தது ரோவையும் மறைக்கணும், காமிக்கணும், ஓப்பன் பண்ணணும். மறைக்கணும், மறைச்சத ஓப்பன் பண்ணி காமிக்கணும். காலத்தையும் மறைக்கணும், மறைச்சத ஓப்பன் பண்ணி காமிக்கணும். அதான் ஹைட் அண்ட் ஷோ. இதான் பண்ண போறோம். இதோ பாருங்க, ஏற்கனவே செஞ்ச ஷீட் இருக்குது, இதை எடுத்துப்போம். இப்போ இந்த ஷீட்டில் செய்ய வேணாம், ஏன்னா ஆல்ரெடி மேலேயே ஒன்று செஞ்சு காமிச்சிட்டோம். இப்போ 2. இப்போ இதையே காப்பி பண்ணி வேறு ஷீட்டில் செய்வோம். இப்போ பேக் சைட்லேருந்து அப்படியே இழுத்துட்டு வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இழுத்துட்டு வந்து அந்த மேலே ஹெட்டிங்காக வச்சுக்கலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி நான் என்ன சொன்னேன், காப்பி. இப்போ கீழே போடாமல் நியூ ஸ்ப்ரெட்ஷீட்டு ஓப்பன் பண்ணுறோம். இதோ இருக்குது பாருங்கள். ஃபைலுக்கு போயிட்டு நியூ ஸ்ப்ரெட்ஷீட்டு ஓப்பன் பண்ணி அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு காலத்தில் கிளிக் பண்ணி நம்ம காப்பி பண்ணிட்டு வந்த இதை வந்து டேபிளை பேஸ்ட் பண்ணுறோம். வந்துருச்சுங்களா? இந்த நீளமாக இருக்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன், இப்படி வச்சு இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி வச்சு குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கலாம். அங்கேருந்து மாற்றுறதுனால இது கூட வருது, குறைச்சிக்கலாம், ஒன்றுமே தப்பு இல்லை. அப்போ தான் ஃபுல்லும் ஒரு பேஜுக்கு வரும். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கவும் வசதியாக இருக்கும். இன்னும் ரிசல்ட்டு கிரேட்லாம் இதெல்லாம் குறைச்சிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்படி குறைச்சிட்டு வந்துடுங்க பர்சன்டேஜ் எல்லாம். இன்னும் ரிசல்ட்டு கிரேடு அவ்வளோதான். இவ்வளோ தான். இந்த பேர் இந்த தமிழ்லாம் கூட நல்லா கம்மி பண்ணிக்கலாம். பேரும் சின்னதாக இருக்குது, கம்மி பண்ணிக்கலாம். கிரேடு வரையிலும் இவ்வளோ தான் நம்ம போட்டிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். இது இங்கே கிளிக் பண்ணியிருக்கேன், அதனால் இப்படி வருது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த காலம் ரோவை அப்படியே வச்சுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டெலிட்டு இன்சர்ட் பண்ணதுக்கு பதில் அது முடிச்சிட்டோம். ஹைட்டு வித்து காலம், சேஞ்சு காலம் வித்து, சேஞ்சு காலம் வித்து, WIDGH TH ஆச்சா, காலம் வித்து. அடுத்தது வந்து சேஞ்சு ரோஸ் ஹைட். ஓகேங்களா? இப்போ ரெண்டும் காலத்துக்கு வித்து அகலத்தை பெருசு பண்ண போகிறோம், ரோக்கு ஹைட்டை தான் பெருசு பண்ணலாம், இந்த ஹைட்டை. இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், என்னன்னா எல்லாமே உங்களுக்கு ஃபார்மெட்டில் தான் இருக்குது, ஃபார்மெட் மெனுவில் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை அவ்வளோத்தையுமே செலக்ட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே போகிறீங்க, ஃபார்மெட்டுக்கு போகிறீங்க. ஃபார்மெட்டுக்கு போயிட்டு என்னத்தை செலக்ட் பண்ண போகிறோம், டோட்டல் டேபிளை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ காலத்துக்கு வித்தை சேஞ்ச் பண்ண போகிறோம். காலத்துக்கு போயிட்டு எல்லாம் ஃபார்மெட் மெனுவில் காலத்துக்கு போயிட்டு வித்துக்கு போகிறீங்க. வித்துக்கு போயிட்டீங்கன்னா என்ன ஆகுது, இங்கே எவ்வளோ இருக்குது, 2 வித்து, நம்ம செஞ்சதோட வித்து 2.27 இருக்குது. இப்படி மேலே ஏற்றலாம், கீழே இறக்கலாம், இன்னும் குறைக்கலாம், ஏற்றலாம். 27ன்றது வந்து ஒரு 50 வைக்கிறேன், உங்களுக்கு வித்தியாசம் அப்போ தான் தெரியும். இப்போ என்ன பண்ணணும், பண்ணனா பார்த்தீங்களா பெருசாகிடுச்சா? இப்போ பாருங்கள் எவ்வளோ நீளம் போயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, இதுதான் எங்கே இருந்தது, ஃபார்மெட்டுக்கு போயிட்டு காலத்துக்கு போயிட்டு வித்தில். இப்போ அதே வித்தை நான் என்ன பண்ண போகிறேன், 237 இருந்து தான் திரும்ப 37 கீபோர்டில் டைப் பண்ணி ஓகே கொடுத்தனா குறைஞ்சிருச்சா? அப்படி இல்லை, திரும்பவும் ஃபார்மெட்டுக்கு போயிட்டு நல்லா பார்த்துக்கோங்க, காலத்துக்கு போயிட்டு வித்தை போயிட்டு இப்படி 37 இருந்தா இப்போ 2 ஜீரோவே போட்டுறேன், 13 போடுறேன், 2 போடுறேன், குறைஞ்சிருச்சா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இது காலத்தோட வித்தை குறைக்குது. இப்போ பாருங்கள், அப்படியே செலக்ட் பண்ணியிருக்கேனா? இப்போ சேஞ்சு ரோவோட ஹைட்டு, இந்த ஹைட்டு. இப்போ அதே ஃபார்மெட்டுக்கு போங்க, இங்கே காலம்னு இருந்தால் மாதிரி ஃபார்மெட்டில் ரோன்னு இருக்குது பாருங்கள், ஃபார்மெட்டில் இதோ இருக்குது பாருங்கள், ரோன்னு இருக்கா? இப்போ நம்ம ரோவோட ஹைட்டுக்கு போகிறோம். எவ்வளோ இருக்குது இங்கே, 0.45 cm. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 65, ஒரு 20 கூட்டி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் கூட்டி வந்துருச்சா? சரி,
திரும்பவும் 20 கூட உங்களுக்கு தெரியல. திரும்பவும் ரோக்கு போயிட்டு ஹைட்டுக்கு போயிட்டு 20 65 இருந்தா இப்போ ஒரு 100னே வச்சு பார்ப்போம்ப்பா. 100 வச்சு ஓகே கொடுக்குறேன். ஓ அது கம்மி ஆயிடுச்சு. இப்போ திரும்பவும் ஃபார்மெட்டுக்கு போகிறோம், ரோக்கு போகிறோம், ஹைட்டுக்கு போகிறேன். 10 ஆயிடுச்சு. 100க்கு பதில் 10 ஆயிடுச்சு. இன்னொரு 0 போடுங்க. 0 போட்டு ஓகே கொடுங்க. அது 100 எடுத்துக்கல, அதால் போனாதான். இப்போ 10 ஆனதுனால ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ போங்க, ஹைட்டுக்கு போங்க. சிஎம் 100 சிஎம் வேணாம், ஒரு 80 வச்சு ஓகே கொடுக்குறோம். பார்த்தீங்களா வந்துடுச்சிங்களா? இப்போ 80 இருக்குது. நம்ம 80 வேணாம், நம்ம முன்னாடி இருந்த மாதிரியே 47 50 இருந்தது, 50 வச்சுப்போம். இப்போ என்ன, இந்த 80 50 ஆக்கிடும். ரோவோட ஹைட்டு கீபோர்டால் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்றேன். போதுமா? இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ரோவோட ஹைட்டை. அப்படியே இதை காப்பி பண்ணுறோம். திரும்ப இதை இப்படியே போயிட்டு காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து காப்பி, ஓகேங்களா, கீழே வச்சு அப்படியே பேஸ்ட் ஆயிடுச்சிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஹைடு பண்ண போகிறேன். இப்போ இந்த எனக்கு இது வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும், அதாவது இந்த ரோ மட்டும் ஹைடு செலக்ட் பண்ணிட்டேன். நேம் ரோ ரைட் கிளிக் கொடுக்குறேன். இங்கே வேணாம், இங்கே ஃபார்மெட்டுக்கு போகிறோம். இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மெட்டுக்கு போகிறேன். இங்கே பாருங்கள் காலம் இருக்கா, காலத்தை போயிட்டு ஹைடு கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள் சீரியல் நம்பருக்கு பிற்பாடு வரல பார்த்தீங்களா? ஆனால் இந்த இடம் மட்டும் பாருங்கள் நல்லா இதாக இருக்கா? இங்கே போயிட்டு இங்கே பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, திரும்ப ஃபார்மெட்டுக்கு போயிட்டு காலம் தானே பண்ணோம், அதை காலத்தை ஷோ பாருங்கள். இதை செலக்ட் பண்ணி இதோ பாருங்கள் இங்கே இருக்கா, இதோ பாருங்கள். ஃபார்மெட்டில் போயிட்டு காலம் ஹைடு, திரும்ப போயிட்டு என்ன பண்ணுறோம், அதே போல் ஃபார்மெட்டுக்கு போயிட்டு காலம் ஷோ வந்துடுச்சிங்களா? இதுதான் ஹைட் அண்ட் ஷோ. இப்போ அதே போல் 25வது ரோவை ஹைடு பண்ணுறோம், திரும்ப ஷோ பண்ண போகிறேன். 25வது ரோவை ஃபார்மெட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறேன், ரோவை ஹைடு பண்ணுறேன். இதோ பாருங்கள் இப்படி வந்துடுச்சா? 3க்கும் 5க்கும் இடையில் 4 இருக்குது. இப்போ அங்கே போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப ஃபார்மெட்டுக்கு போயிட்டு ரோ இங்கே போயிட்டு ஷோ. 1 2 3 4 5 வந்துடுச்சா? இதுதான் ஸ்டூடெண்ட்ஸு ஹைடு. இங்கே வேணால் இதை போட்டுக்கலாம். காலம் வித்துன்றது காலம் ஹைடு, காலம் ஹைடு அண்ட் ஷோ, ரோ ஹைட் அண்ட் ஷோ. அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ரோ காலத்தை ரோஸ் ஹைட் அண்ட் ஷோ. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் மறைக்கிறது, திரும்ப இது பண்ணுறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,